ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 18வது பாராளுமன்ற தேர்தலுக்கான 7 கட்ட வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. எக்ஸிட் போலும் வந்துவிட்டது. இதில் தமிழகத்துடைய நிலைமை பற்றி பார்ப்போம் வாருங்கள். வணக்கம் சுப்பிரமணியன் சார். சார், தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி என்ன சார் கொஸ்டின்? என்ன சார் இது திருப்பியும் திமுக கூட்டணிக்கு பெரிய லெவலில் வருது? அது எப்படின்னா, நம்ம பலமுறை பேசியிருக்கேன். தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசல்ட். பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆமா. ஆனால் பிஜேபிக்கு தான் இந்த மண்ணில் எதுவுமே பண்ண முடியல. ஆமா சார். ஆனாலும் கூட சில கருத்து கணிப்புகள் தமிழ்நாட்டில் 3 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. சிலதுல 1 to 5 இதுதான் அவங்க மேல சந்தேகத்தை எனக்கு ஏற்படும். ஏன்னா அதற்கான களம் தமிழ்நாட்டில் நிச்சயமா அனுபவிச்சது கிடையாது சார். அதிமுக 0 to 2 சார். இந்த நிலைமைக்கு ஆயிடுமா சார்? அதை எடப்பாடி கண்டிப்பா சிந்திக்கணும். எடப்பாடி, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், எடப்பாடி ஒரு மேஜிக் ஸ்பெல் கிடையாது. அவர் தன்னை மோடி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தன்னை செல்வி ஜெயலலிதா அம்மையார் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தன்னை எங்கேயோ ஒரு கற்பனை தன்னை கொங்கு மண்டல எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தவறு. எடப்பாடி 10 முறை தோல்வி கண்டு விட்டார். 2 நாடாளுமன்றத்தில் தோல்வி கண்டிருக்கிறார், ஒரு சட்டமன்றத்தில் தோல்வி கண்டிருக்கிறார், ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாவற்றிலும் தோல்வி கண்டிருக்கிறார், இடைத்தேர்தலில் தோல்வி கண்டிருக்கிறார். அப்போ இவர் எப்படி வாரி கல்யாண மண்டபத்துல சாப்பாடை போட்டு தன்னை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி கட்சி அழிக்கிறதுக்குன்னு பிறந்த ஒரு ஆளாத்தான் அவர் நான் பார்க்கிறேன். தன்னால் வெற்றி பெற முடியலன்னு எடப்பாடிக்கு தெரிஞ்சிட்டு, அதுக்கு இயற்கை அவர்களுக்கு நிறைய சலுகைகளையும் காலத்தையும் கொடுத்தது. அம்மாவுடைய மரணம் 2016 அவங்க ஜெயிச்சு தான் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் உள்ள நடைமுறைகள் உங்களுக்கு தெரியும். OPS, EPS எல்லாம் க்ளோஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பல பரீட்சைகள் நடந்தது, ஈரோடு எலெக்ஷன் வரைக்கும். ஏன்னா அப்புறமா வேலூர் எலெக்ஷன் வரைக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, அப்போ இந்த எலெக்ஷன் ஊராட்சி, உள்ளாட்சி எலெக்ஷன். அப்புறமா 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், 19 நாடாளுமன்ற தேர்தலும் 2024 நடந்தது, 21 சட்டமன்ற தேர்தல்கள், அப்புறம் இடைத்தேர்தல்கள். எல்லாத்திலையும் தோல்வி கண்ட ஒரு தலைவர். 45%, 50% பெற்ற அதிமுகவை இன்றைக்கு 24% கீழே கொண்டு போயிடுவாருங்கிற வழக்கு கொண்டு வந்த பிறகு, அவர் அறிவுள்ள ஒரு மனிதனாக இருந்தால் அல்லது ஒரு தியாகச்சீலராக இருந்தால் அதிமுகவை அவர் இப்படி நடத்தக்கூடாது. இனி அதிமுக அது உருப்படுறாது. அது செயற்கை ஆளுமைகள் இல்லாத, அது எப்பொழுதுமே எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு அடுத்த ஆளுமைகளாக இழைந்திருக்கின்றது. இப்பொழுது அதிமுகவில் பலர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே கட்சியை உருப்படியாக செய்ய வேண்டும் என்றால் எடப்பாடி அனுமதிப்பதில்லை. எடப்பாடி சிற்பன் கம்பெனி நடத்திட்டு இருக்கார். அவருக்கு 4 பேர் ஜாலரா போடுறாங்க. நேற்று கூட ADMK சொன்னார், ஒரு 4-5 பேர், அவர் பேர் என்னது, ஜெயக்குமார் தான். ஆக அந்த கட்சி வலுவிழந்து போகும். ஆகவேதான் அந்த கட்சியில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சிலவங்க சொல்றாங்க இல்லையா, புரோ ஹிந்துத்துவா, சாப்ட் ஹிந்துத்துவா, பிராமணர்கள், சைவ புள்ளமார்கள், முதலியார்கள் எல்லாருமே இருக்கிறாங்க, நாடார்கள்ல இருக்கிறாங்க, எல்லாரும் கவுண்டர்கள்ல பெரும்பான்மை இருக்காங்க. இந்த ஓட்டுகள் அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. யாருக்கு? பிஜேபி. அது எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு முழுக்க காரணம் எடப்பாடி. ஆனா சார், இதுல ஒண்ணு சார், இதே இப்ப எக்ஸிஸ்ட் போலதான் எடப்பாடியே அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தா, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே 20, 15, 20 வரும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை விட அதிகமா வந்திருப்பாங்க சார். குறைஞ்சபட்சம் 30 வந்திருப்பாங்க போல இருக்கு சார். இப்பெல்லாம் வராது. குறைஞ்சபட்சம் ஒரு கண்ணியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆமா, அதை மட்டும் சொல்ல முடியும், ஃபிகர் சொல்ல முடியும், ஐ கான்ட் பிரெடிக்ட். ஆனா கண்ணியமான ஒரு ரோல், அப்படி தலைச்சி நிக்கிற மாதிரி பிஜேபி நின்றுக்கும், எடப்பாடி நின்றுப்பாரு. அதை கெடுத்து மண்ணை அள்ளி போட்டது எடப்பாடி அல்ல, அண்ணாமலை. ஆமா, அதை கெடுத்து மண்ணை அள்ளி போட்டது யாரு? அண்ணாமலை தான். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அண்ணாமலைக்கு இப்ப அந்த எக்ஸிட் போல வச்சு நம்ம பேசவே இல்லை. எக்ஸிட் போல் உண்மையான ஃபிகர் கிடையாது. நாளைக்கு பிஜேபி 250 வந்தால் அல்லது NDA எல்லாம் சேர்த்து 260 வந்தால், அதிமுக 10க்கு வர முடியாமல் போனால், அதுக்கப்புறம் அவங்க குதிரை பேர் நடக்கும். அதை விட்டுருங்க, எடப்பாடி அமித்ஷா வச்சு விளாசி போடுவார் யார்? அண்ணாமலை. அந்த அளவுக்கு அழகி போட்டார். சரி. ஆனா இப்போ அதிமுக இவ்வளவு கீழே போயிடுச்சு. ஆனா டிஎம்கே அப்படியே அந்த கூட்டணி பலத்தை அப்படியே கொண்டுட்டு வர. அவர் பெரிய சூத்திரதாரி தானே சார் ஸ்டாலின். சூத்திரதாரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
பயங்கரமா கலைஞர் விட பெரிய அவருக்கு மார்டின் வந்து 509 கோடி கொடுத்தாரு. அதை விட அதிகமான கோடி எது தெரியுமா? முஸ்லிம் கிறிஸ்தவ வாக்கு. ஆமா சார். அது வந்து பை லக்கு. அவருக்கு என்னன்னா எந்த லெவல்லையும் யாருக்கும் போகாத ஒரு அச்ச உணர்வோடு இந்த 15% வாக்குகள் அவர் பெற்றுவிட்டார். கவுண்டிங்க்கு முன்னாடி பெற்றுவிட்டார். அவருடைய பாக்கெட்ல இருக்கு. ஆமா. மீதி 20% இருக்கு இல்லையா, அது கம்யூனிட்டி வைஸா கொஞ்சம் கொஞ்சமா பெறுறாரு. இந்த கம்யூனிட்டியில வேட்பாளரின் தேர்வு, மறவர் சமூகம், கல்லர் சமூகம், அருந்ததேர் சமூகம், நாடார் சமூகம், முக்குளத்தூர் சமூகம், தேவேந்திர குலர் வேத சமூகம், தலித்துகள் சமூகங்கள், இப்படி வன்னியர் சமூகங்கள், முத்திரையர் சமூகங்கள், இப்படி எல்லா சமூகத்திலும் திமுகவுடைய வாக்கு வங்கி அவர்களுக்கு கிடைக்குது. இது ஒரு 15 கிடைக்குது, அது ஒரு 20-25 கிடைக்குது. ஈஸியா கிடைக்குது. இல்ல சார், இப்ப 2014 பாத்தீங்கன்னா அதிமுக வின் பண்ணிச்சு. 2019 திமுக வின் பண்ணிச்சு. அதே மாதிரி 2024 கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம், எதுவும் நடக்கல. ஆனால் இங்கே காங்கிரஸுக்கு ஒரு களம் உண்டு தமிழ்நாட்டில். ஆமா சார். அந்த களம் 4%-லிருந்து 7-8% வரைக்கும் உண்டு. அதை மண்ணாக போகிறது காங்கிரஸ் தலைவர்கள். நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சின்னு சொல்லி தனக்குத்தானே தீய வச்சு கொளுத்திக்கிட்டது காங்கிரஸ். காமராஜர் ஆட்சியெல்லாம் வாயை சொல்லவே கூடாது. அது காங்கிரஸ்காரர்களை பொறுத்தவரை ஜால்ரா போட்டு தான் நம்ம பீட்டர் அல்போன்ஸும் சரி, EVKS இளங்கோவனும் சரி, தமிழ்நாட்டுடைய தலைவர்களை போன்ற பலர் வந்து பிஜேபிக்கு திமுகவுக்கு கூஜா தூக்கி தங்க காலத்தில் கச்சை வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு திட்டம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் 8% வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பக்கம் போகும். சரி சார், நான் கேட்கிறேன், தமிழ்நாடு வந்து அது படித்தவர்கள் அதிகம், கேரளா படித்தவர்கள் அதிகம் தான். ஆனா உயர்கல்வி அதிகமா படிச்ச மாநிலம் யாருன்னா தமிழர் தான், தமிழ்நாட்டில் தான் அதிகம். அப்படி இருக்கிறப்ப சென்ட்ரல்ல யார் வர்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓட்டு போட்டு MP அமைச்சதான் நம்மளுக்கான ஸ்டேட்டுக்கான எதுவும் பண்ண முடியும். இந்த 10 வருஷத்துல என்ன சார் நடந்திருக்கு? நம்பர் தான் போயிருக்கு, அதாவது பெரிய பயன்கள் எதுவும் இல்லை. இது ஏன் படித்தவர்களாக தமிழர்கள் உணரவில்லை? தமிழர்கள் முட்டார்கள் ஆக்குறாங்களா இந்த திராவிட கட்சிகள்? அப்படி இல்லை. இல்ல சார், கொஞ்சம் இல்ல அப்படியே வாரி கொடுக்குறாங்க, அப்படியே வாரி கொடுக்குறாங்க. அதாவது இதுல கொஞ்சமாவது சரிப்பா இது வந்திருக்கு, நம்ம இப்படி போவோம் அப்படின்ட்டு எந்த எதுவுமே இல்லை. நல்லா செட் பண்றாங்க. அதாவது டிஎம்கே நல்லா செட் பண்றாங்க. எந்த இது ஓடிட்டு இருக்கு, மோடி அவங்க அந்த கோலை அப்படியே செட் பண்ணி, அதாவது 2019 வந்து கோ பேக் மோடின்ட்டு ஒன்று உருவாக்குறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் 2020 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது பண்ணிடுவார், இவர் வந்து இது பண்ணி, இப்பயும் 2024 அந்த இதுதான் பண்ணாங்க. மோடி தான் அட்டாக் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்கல, நிதி கொடுக்கல, GST எதுவும் கொடுக்கல, வெள்ள நிவாரணம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கலன்ட்டு இப்படியே தமிழக மக்களை சிந்திக்காம ஒரு முட்டாளாகிட அப்படிதான் சார் சொல்லுவேன். படிச்ச முட்டாள்னு சொல்லுவாங்கல்ல, அது தமிழ் மக்கள் தான் சார். நான் இங்க வந்து எக்ஸிஸ்ட் போல் வச்சு சொல்றேன் சார், எக்ஸிஸ்ட் போல். இப்படி ஒரு ஸ்டேட், இப்படி ஒரு தமிழர்கள் இருக்கக்கூடாது சார், கொஞ்சமா சிந்தித்து இருக்கணும் சார். இல்ல சார், இல்ல நம்ம தமிழ்நாடு வளரணும் சார், இப்படியே வளரணும் சார். இவன் மாநிலத்தில் இருக்க ஆட்சி என்ன சார் பண்ண முடியும்? சென்ட்ரல்ல இருக்கிறது சார் கொடுக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சார். ஆனால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன், நீங்க சொன்ன கருத்தை நான் உள்வாங்கிட்டேன். நான் தமிழர்கள் முட்டாள் தான் சார் சொல்லுவேன். சிந்திக்க மாட்டேன்றாங்க சார். உங்களுடைய உரிமை, உங்களுடைய உரிமை இல்ல சார், அப்படி ஒரு முட்டாளாக்கி வச்சிருக்காங்க சார் இந்த திராவிட கழகம் திமுக காரங்க. முட்டாளாக்கவில்லை என்று நான் என்ன சொல்றேன்னா, கவனிங்க, தமிழ்நாட்டில் திமுக மட்டும் ஜெயிக்கல, அதிமுக தான் தமிழ்நாட்டை அதிகமாக ஆட்சி செய்த கட்சி. நல்லா கவனிங்க, 1977, 84, 89 திமுக, 91 அதிமுக, 96 திமுக, 2001 அதிமுக, 2006 திமுக, 2011 அதிமுக, 2016 அதிமுக, 2021 திமுக. ஆனா நீங்க சார், நீங்க இப்படி சொல்றீங்களா? எம்ஜிஆர் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். இந்த கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மட்டும் மக்கள் வாக்களிக்கவில்லை, அதிகமாக அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப என்ன தெரியுது? தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் அதிமுக மற்றும் திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஆனால் இதே நிலைதான் வட இந்தியாவில் இந்துத்துவாவுக்காக பிஜேபிக்கு வாக்களிக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க.
ஆனால் இந்த விவகாரத்தில் தான் நீங்கள் சொன்னதை போன்று பிஜேபியை அவர்கள் ஏற்க மறுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள இதுதான் உண்மை. வட இந்தியாவில் நான் சொல்றேன் சார், இந்தியாவில் அதிகமான கோவில்கள் மாநிலம் தமிழ்நாடு சார். ஆன்மீகம் இது ஆமாங்க சார். இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் தமிழர்கள் முட்டாளாக்கி வச்சிருக்க, சிந்திக்க வைக்க சார். குட்டிக்கண்ணன், இந்தியாவில் இருக்கக்கூடிய பஸ்ஸிலே ஒரு மாநில அரசினுடைய சிம்பிளாக கோவில போட்டிருக்கிற மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு. ஆமா சார். ஆனால் அந்த தமிழன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. பிஜேபிக்கு வாக்களிக்க மறுக்கிறான் சார். நீ உன்னுடைய ஆறாவது அறிவை யூஸ் பண்ணு. அருளாசி பெற்றவர்கள், அப்பர், நாயன்மார்கள், தாய்மானவர்கள், ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார் போன்ற மகத்தான தலைவர்கள், வந்து காஞ்சி மடம் போன்ற ஆசிரமங்கள். ஏன் விவேகானந்தர் 1892 சிகாகோவுக்கு சென்று விட்டாலும் கூட அவருடைய கடைசி சொற்பொழிவாக அங்கு இருந்தாலும் அவருடைய ஆன்மீக தேடுதல் குமரி எல்லையிலே தான் இருந்தது. பகவதி அம்மன் கோயில். இந்த ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு என்பதை தமிழர்கள் தெளிவாக புரிந்திருக்கிற காரணம் முட்டாள் என்று சொல்வதற்கு மாற்று கருத்தை நான் இல்ல. ஆமாங்க சார், நான் அப்படிதான் சொல்றேன் சார். இந்த திராவிட கட்சிகள்னால, இந்த திராவிட நீங்க சொன்னீங்கல்ல, அதே அதிகமாக அதிமுக வின் பண்ணிருக்கு. காரணம் ஆன்டி டிஎம்கே ஓட்டு அதிகமா இருந்துச்சு சார். அது வந்து இருக்கு. இப்ப அவங்க அம்மா இல்லனால அதை எடப்பாடி கட்சியை நாசமாக்கிட்டதுனால இப்ப அது டிஎம்கேக்கு போயிட்டு அடுத்த ஒண்ணு சொல்லி முடிச்சிரும் நேரம். சார் முன்னோட சொல்லுங்க சார், எப்பயுமே எம்ஜிஆர் வந்து சென்ட்ரல் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பா சார். தேவையான இதெல்லாம் வாங்கி, அதனால ஸ்டாலின் ஒரு பெரிய சூத்திரதாரி இல்ல. வழி இல்லாம திருமாவளவனும் இஸ்லாமிய அமைப்புகளும் காங்கிரசும் அவர்களோடு இணைந்து பயணிக்கிறார்கள். அது காலத்தின் கட்டாயமாகவும் அதை அவாய்ட் பண்ணக்கூடிய சூழலும் உருவாகி சூழ்நிலையில் மேலே மீண்டும் பிஜேபி எக்ஸிட் போல் அடிப்படையில் அது உண்மையாக வருமையானால் இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் தொடரும். ஆனா முன்னொன்று சார், ஆனா 2027 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த கூட்டணி 2027 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த கூட்டணி பயங்கரமான டிமாண்ட் வைக்கும். திமுக நாங்க இல்லனா நீ கிடையாதுடா அப்படி இருக்க. ஆனா அதிமுக இந்த கூட்டணியை உடைச்சாதான் அது வளர முடியும். இருக்கிற இடம் தெரியாம போயிடும். நாளை மறுநாளுக்கு இல்ல ஒன்னா சேரணும் சார். நாளை மறுநாளுக்கு பின்பு இந்திய அரசியல மட்டுமில்ல குட்டிக்கண்ணன் சார், தமிழ்நாட்டிலும் மாறுதல் வரும். அதுக்கு பின்பு நான் உங்களை சந்திக்கிறேன் சார். மிக்க நன்றி சார்.